நிர்பயாவுடைய அம்மாவே இவ்வளவு அழகா இருக்காங்க, நிர்பயா இவ்வளவு அழகா இருப்பாங்க, எல்லாமே கட் 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 தான். பொம்மை மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கு. பிரபல நடிகர்களுடைய மகள் தொகுத்து வழங்கிய ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்முறைகளும் அதற்கான தீர்வுகளும்ங்கிற தலைப்பு. நான் பயங்கரமா பேசுறேன். ஆசிஃபாவுடைய படுகொலை, அதை தொடர்ந்து ஆசிஃபா கொலை செஞ்ச அந்த கொலையாளிகளுக்கு ஆதரவாக நடந்த அந்த பேரணி, இதையெல்லாம் பத்திலாம் நான் பேசுறேன். இதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நிர்பயாவினுடைய வழக்கு தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெங்களூர்ல வழக்குக்காக ஒரு விழா மாதிரி நடத்துறாங்க. அப்ப அதுல கலந்து கொண்ட ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சொல்றாரு, நிர்பயாவுடைய அம்மாவே இவ்வளவு அழகா இருக்காங்க, நிர்பயா இவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப காரசாரமா பேசியிருந்தேன். அப்ப எப்படி ஒரு ஆணினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு காரசாரமா பேசியிருந்தேன். எல்லாருமே பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் செம்மையா பேசிட்டு, சூப்பரா பேசிட்டு ஜி அப்படி பண்ணாங்க எல்லாருமே. அப்ப நான் கூட நினைச்சேன், வீட்டுல எல்லாத்தையும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்லிட்டு டிவில வர போறேன் எல்லாம் பாருங்க சொல்லிட்டு போட்டோ போட்டு சொல்லிட்டு, கடைசியில பார்த்தா ஷோ வருது, இப்படி ஏதோ உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் பேசுனதெல்லாம் எடிட்டிங்ல போயிடுச்சு, கட்டில போயிடுச்சு. ஏன்னா நான் எல்லாமே சென்சிட்டிவான விஷயம். அரசு அதிகாரிகளையும் அரசையும் பத்தி நான் பேசுறேன். ஆனா அதுதான் உண்மை. நான் பொய்யான தகவல்களை பேசல, உண்மையான தகவல் தான் பேசுறேன். ஆனா எதுவுமே வரல. நான் கடைசி வரைக்கும் எல்லாம் சொல்றேன், என்னடா டிவில வருவேன் சும்மா உட்காந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கரண்ட் இஷ்யூவை பத்தி பேசும் பொழுது அப்ப அது சம்பந்தமா ஒருத்தர் டாக்கிங் கொடுக்குறாரு, அது ஒரு கட்டத்துல தூக்குறாங்கன்னா அதை நீங்க எப்படி பாக்க? சென்சிட்டிவான விஷயம், அவங்களுக்கு பிரச்சனை. சென்சிட்டிவான டாபிக் எடுத்துக்க கூடாது இல்ல? ஆமா, அதுதான் சொல்றேன். சென்சிட்டிவான டாபிக் தான் அவங்க எடுப்பாங்க. அவங்க டிஆர்பி ரேட் சென்சிட்டிவா எடுத்தாலுமே அதை டெலிகாஸ்ட் பண்ணணும். பட் பண்ணல. அவங்க என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல. மேபி அவங்க அரசா அது ஒரு கட்சி சார்ந்த சேனல் தான் அது. மேபி அது அவங்களுடைய அரசு அதுக்குள்ள தலையிட்டு இருக்குது. அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனைகள்லாம் என்னன்னு தெரியல, உட்கட்சி புரிசல்களா இல்ல என்ன அரசியல் அதுக்கு பின்னாடின்னு தெரியல. ஆனா அவங்க இதையெல்லாம் போடவே இல்லை. அப்ப அது எல்லாமே கட் 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 தான். பொம்மை மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன். யாராவே சும்மாவே உட்காந்துட்டு இருக்கா, பாயிண்ட் வரட்டுங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. பாயிண்ட் வந்துச்சு, நல்ல பாயிண்ட். நம்மளும் பேசணும். அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு யூடியூப்ல இருக்கும், நீங்க போய் பார்த்தா தெரியும். உன்னை எரிந்தால்னு சொல்லி ஒரு ஷோ.